சிந்தமடைய பேசணும். நான் ஒரு தகவலுக்கு தான் வந்திருக்கேன். ரெண்டு செய்தி தான். ஒரு செய்தி, இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு சரியான நபரை தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா அதில் கொஞ்சம் நிறையா பரிச்சயத்தை மட்டும் ஒருத்தர் பேசியிருக்காரு சரத்து, அவருக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சரத் சார், இறையன் சார்லாம் செந்தமிச்சன் சார் 3 பேரும் சேர்ந்து குறைவான விவசாயிகள் தான் இருக்காங்க. இருந்தாலும் சில பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருக்காங்க, மாணவர் சில பேர் இருக்காங்க. ஒரு மிக்சப் குரூப்பாக தான் இருக்கிறதுனால என்னோட விஷயத்தை வேண்டுகோள் தான். வேணாம் கூட சொன்னாங்க, அதை நிறைய செயல் இயக்குநர்களும் சொன்னாங்க. இது ஒரு சின்ன குரூப்பாக இருந்தால் கூட ஒரு இது கொடுக்கும். நம்ம பேசணும், பேச்சை கூட கொஞ்சம் இறைவன் சாரும் விரைவாக பேசிட்டு இதில் வந்து இந்த அக்ரோ டூரிசத்துக்கு இப்போ வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம நிறைய கிறிஸ்துராஜ் அவர்கள் வரதா இருந்துச்சு. அவர் தான் மேனேஜிங் டைரக்டர், தமிழ்நாடு சுற்றுலா அந்த கழகத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர். அவர் வர முடியாமல் போயிடுச்சு. அவருக்கே அனுப்பணும். அவருக்கு செக்ரட்டரிக்கெல்லாம் நான் அனுப்புகிறேன். விஐடி உங்களுக்கு தெரியும், விஐடி வந்து ஒரு தனி மனிதரால் நீங்கள் வளர்த்து பெரிய உயரத்தில் இருக்குது. விஐடிலேருந்து போகும்போது பார்ப்பாங்க என்ன இதுவாக அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஒரு டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் சரத்தில் வந்து சரியான நபர் நம்மளோட இருக்காரு. ஒரு பாயிண்ட்ஸ் மேற்கொள்ளும் என்ன செய்யலாம், ரொம்ப வேண்டாம். ஒரு 5 வருஷத்துக்குள்ளே 10 வருஷத்துக்குள்ளே என்ன செஞ்சால் தமிழ்நாட்டில் அவர் சொன்னாங்க, நீங்கள் நம்ம பேரே இல்லாமல் இருக்காரு அக்ரோ விஷயத்தில் என்ன செஞ்சால் நல்லதுன்னு ஒரு இது கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய சான்சலர் மூலமாக அனுப்பணும். நீங்கள் என் பேரில் போனால் நான் வந்து சாதாரண முதல்வர் தான், எங்களுடைய வேந்தரையா மூலியமாக கூட அனுப்பணும். இது பேர் இந்த ஆய்வில் நடந்த செமினாரில் கொடுத்தாங்க, இந்த இதெல்லாம் செஞ்சோம்னா நல்லா இருக்குன்னு தமிழ்நாடு அரசுக்கு செல்லலாம். கொஞ்சம் நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுங்க. இந்த 3 பேருமே சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி டாக்டர் மோகன்ராஜ் அவர்கிட்ட கொடுங்க. அது சொல்ல தான் நான் வந்தேன். ஒரு விஷயம் சொல்கிறேன். 2வது விஷயம் வந்து சிந்தமிச்சலன் சாருக்கு ஒரு சின்ன ஒரு கோடு போட்டேன். நான் வந்து கல்லூரி முதல்வர் நான் பக்கத்தில் ஒரு கோடு போட்டேன். அவர் முதல்ல கேட்க வந்தார், இதை பற்றி 3 மாதம் பேசினார் எங்கே நடத்தணும் அப்படின்னு. ஆனால் கூட்டம் என்ன குறைவாக இருக்குது, கொஞ்சம் இதாக இருக்குது. பரவாயில்ல, 10 பேராக இருந்தாலும் ஒரு நல்ல பாயிண்ட்ஸை நம்ம அனுப்பலாம், அரசுக்கு தெரிவிக்கலாம். அவர் சின்ன கோடு போட்டார், நான் ஒரு சின்ன பக்கத்தில் ஒரு கோடு போட்டேன். ஆனால் அந்த கோட்டை வந்து ரோடு ஒருத்தர் போட்டார். ஸோ கோடு போட்டவங்க பெருசாக, ரோடே போட்டது பெருசாக. சொல்லுங்கள், இருந்தாலும் கோடு ஈஸியாக போட்டலாம், ரோடு போடுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ரோடு போட்டது டாக்டர் மோகன்ராஜ், அதை சொல்ல தான் கொடுத்தேன். அதனால் இது வந்து நான் எதுவுமே செய்யலை, அப்படியே டைரக்ஷன் சினிமா டைரக்டர் நல்லா பண்ணி சும்மா டைரக்ஷன் தான் கொடுக்குறேன். தவிர பண்ணது கூட அவர் தான். எனக்கு வந்து கேட்பாரு, அப்படி பண்ண போன்றாங்க, இப்படி பண்ண போன்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கு கிளாஸ் இருக்குது, அதர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட இது ஒரு தனிப்பட்ட முறையில் இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் வந்து நேரம் இருக்குது. ஸோ அவர் டாக்டர் மோகன்ராஜ் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 10 நாள் இதை பற்றியே தான் நான் பேசுவேன். அந்த கிறிஸ்துராஜ் சார்ட்டு இது பண்ணுறது, இவர்கிட்ட பேசுறது, என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறது. ஸோ அதனால் இந்த ரோடு போட்டது வந்து அவர் தான். அவருக்கு நம்ம எல்லா சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்குவோம். சரத் சார், இறையன் சார், சிந்தமிச்சன் சார் எல்லாம் சேர்ந்து நீங்கள் கொடுக்குற ஒரு குடும்பம் நிறைய கொடுக்க வேண்டாம். ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கொடுத்தாலும் அதை வந்து அரசு வந்து ஒரு 3 செய்யணும். நிறைய கொடுத்தாலும் படிக்க மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி துல்லியமாக என்ன சமைக்கிற இந்த மாதிரி ஆலோசனைகள் அரசுக்கு தேவைப்படும் சமைக்க. அதுவும் இப்போ நம்ம கிறிஸ்துராஜ் சார் வந்து இங்கே வரதா இருந்துச்சு, வரல. அதனால் அவருக்கு டேரெக்டாக அனுப்பிச்சா அவர் வச்சு சர்டிஃபிகேட் கொடுப்பார். இதுமாதிரி அவங்க விஐடிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பேசுகிற நேரத்தையாவது குறைச்சி இந்த ஆலோசனையாக கேட்டு அந்த பாயிண்ட்ஸை டாக்டர் மோகன்ராஜ் அவர்கிட்ட கொடுக்குமாறு தலைமையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.